உங்களோட ஃபேவரட் டான்சர் வந்து பானுப்பிரியா நீங்க சொல்லியிருக்கீங்க சார், கரெக்டா? எஸ். என்ன காரணம்? எல்லாம் தெரிந்த ஒரு டான்சர். நீங்கள் கிளாசிக்கல் சொல்லும் போது அப்படியே பாடி லாங்குவேஜ் கிளாசிக்கல் ஆகிடும். ஃபோக் டான்ஸ் சொல்லும் போது அப்படியே பாடி லாங்குவேஜ் ஃபோக் ஆகிடும். வெஸ்டர்ன் சொல்லும் போது அப்படியே பாடி லாங்குவேஜ் இதாகிடும். அதே மாதிரி லவ் சாங் எடுக்கும்போது பாடி லாங்குவேஜ் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் மாறிட்டே இருக்கும். அதே தான் பானுப்பிரியாவுக்கு ஈக்குவலாக மஞ்சு வாரியர். பட் எனக்கு ஸ்டைலிஷ் டான்ஸர்னா ஆல்வேஸ் ஐ லவ் சிம்ரன். எஸ், நீங்கள் டான்ஸராக இருந்து அசிஸ்டன்ட் மாஸ்டராக இருந்து மாஸ்டர் ஆகி நேஷனல் அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணதில் மோஸ்ட் இம்ப்ரூவ் டான்ஸர்னா எந்த ஹீரோ சொல்வீங்க? ஹீரோ இல்லை, ஹீரோயினை சொல்வேன். 2 ஹீரோயின். ஓகே. ஒன்று ஜோதிகா. ஓகே. ஜோதிகா ஃபஸ்ட்டு படம் வந்து காதலுக்கு மரியாதை ஹிந்தி எடுத்தேன், பிரியதர்ஷன் சாரோட டைரக்ஷன். ஓகே. அதில் வந்து அவளுக்கு நடக்க கூட தெரியாது அந்த குழந்தைக்கு. அந்த டைமில் ஒரு காரிடாரில் வந்து ஜஸ்ட் நடந்து வரணும், நடக்க தெரியாது. அப்போ பிரியன் சார் வந்து எப்பயுமே ரொம்ப டான்ஸ்ல எல்லாம் உள்ளே வரவே மாட்டார். ஷார்ட் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருவார். அவளை தவிர அந்த மாதிரி இரிட்டேட் டைரக்டரே கிடையாது. அவ்வளோ தங்கமான டைரக்டர். அப்படி இருக்கும்போது நான் வந்து அவளை திட்டவும் முடியாது. ஏன்னா அந்த குழந்தை வந்து பால் வெடைஞ்சு குழந்தையா இருக்கும், திட்ட முடியாது. அந்த மாதிரி நெக்ஸ்ட் படம் பார்க்கும்போது அவள் டோட்டலாக மாறினது நான் ஷாக்கான ஒரு கேரக்டர். அதே மாதிரி ட்ரிஷா லேசா பண்ணும்போது ஜஸ்ட் ஓடி வந்து இப்படி ஷோல்டரை வைக்கிறதுக்கு ஒரு 10 டேக் ஆச்சு. நல்லா ஐயோ, ஏன்னா அந்த படம் வந்து ஒரு 1 இயராக இழுத்து கொண்டு போச்சு அது. ஏன்னா அது கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ் ப்ராப்ளம்னால பாட்டை முடிக்கணும், ட்ரிஷா பண்ணுன்னு சொன்னோன்னா அழுதுட்டு ஓடிட்டா ரூமுக்கு, மேக்கப் ரூமுக்கு.